சொல்லி சொன்னால் இந்த 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் தை மாதம் காலப்பகுதியில் இந்த கடன் சீட்டமாக எங்களோட கடன் இருக்கும் எப்பவுமே இதில் தொடர்ச்சியாக இந்த இடத்துல தாளையடியை சேர்ந்த நபரொருவர் என்னென்னு சொன்னால் கடலில் நீராடி வந்திருக்கிறார். இந்த வருஷம் என்னென்று சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட 4ஆம் மாதம் 5ஆம் மாத இது காலப்பகுதியில் மாசா பகுதியை சேர்ந்த ஒரு பையனொருத்தன் இறந்திருக்கிறார். இப்போ உடுத்துற பகுதியை சேர்ந்த ஒருவர் நேற்று 28/12/2025 இறந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கடல் சீற்றம் இங்கே காணப்படுகிற போதும் இவர்களுடைய பார்வைக்காக எமது சமாசத்தின் ஊடாக அறிவுறுத்தல் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இங்க என்னென்ன கொந்தளிப்பாக இருக்கிற பகுதி என்றும் இது ஆழமான கடல் என்றும் நாங்கள் இதில் குளிக்க வேண்டாம்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறோம். சரிதானே? ஆகவே தங்களுடைய இப்ப கேள்வியானது உண்மையா நியாயமானது. ஆனால் என்ன விடயமாக இருந்தால் இந்த 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் இது 15 காலப்பகுதி மட்டும் இந்த கடன் பலமையாகவே கொந்தளிப்பாக இருக்கும். ஆகவே நாங்கள் சமாசத்தின் ஒரு கோரிக்கையாக இந்த 3 மாதமும் எமது மக்கள் அந்த கடல்ல நீர் வளர்றதுக்கு முற்றாக தடை செய்கிறதுக்கு நாங்கள் பிரதேச செயலாளர்களோடையும் ஒருங்கிணைப்பு குழு தலைவரோடையும் போலீஸ் நிலையத்தோடையும் நாங்கள் கதைச்சு நீதியத்துறைக்கிற உதவி பணிப்பாளர்களையும் கதைச்சு கடத்தொழில் அமைச்சரோடையும் கதைச்சு இதில் அந்த 3 கால பகுதிக்கும் எங்களால் 2 வாட்ஸரை நாங்கள் அந்த இடத்துல போட்டு மக்களை இறங்க விடாமல் இந்த இப்போ இனிமேல் இருக்கிற காலத்தில் நாங்கள் இவையோட கூட்டாக இணைஞ்சு இந்த தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அந்த 3 மாத காலத்துக்கும் எங்களால் சமாசத்தின் ஊடாக வழங்க முடியும். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக உரிய அதிகாரிகளோட கலந்துரையாடி நாங்கள் இதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை நாங்கள் இந்த தினத்தில் எடுக்கிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.